ஹாய், வெல்கம் டு வதனாஸ் சேனல். இந்த வீடியோல என்னோட ஒரு வாரத்துல சில நாட்களை தான் உங்க கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். இன்னைக்கு மண்டே. நான் வந்து நியூ இயர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேலஞ்ச் பண்ண அந்த டைம்ல இருந்தே வாரத்துல ஒரு நாள் 24 ஹவர் ஃபாஸ்ட் இருக்கிறத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது மோஸ்ட்லி சண்டே மத்தியானத்துல இருந்து மண்டே மத்தியானம் அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கும் நான் ஒரு 24 ஹவர் ஃபாஸ்ட்ல தான் இருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11:30 ஆகுது. இன்னைக்கு என்னோட 24 ஹவர் ஃபாஸ்ட்டை 2 மணிக்கு தான் முடியும். ஸோ இன்னும் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் இருக்கு. இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொரியன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கேன். மெயினாக ஃபிஷ்ஷும் அப்புறம் சில காய்கறிகளும் வாங்கணும். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடைகள் எல்லாம் பீன்ஸு, கேரட்டு, ப்ராக்கலி இந்த மாதிரி காய்கறிகள் தான் கிடைக்குமா, அதுவே கொஞ்ச நாளாக சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காய்கறிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். பாவக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் கிடைக்கும். ஃபிஷ்ஷு, காய்கறிகள் போக சில புது ரெசிபிஸ் ட்ரை பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். அதுக்காக சில சாஸஸும் இங்கே கிடைக்கும். அதையும் வாங்கலாம் அப்படின்னு தான் இங்கே வந்திருக்கேன். இங்கே ஷாப்பிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஜிம் போயிட்டு வந்து தான் என்னோட ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணணும். இங்கே நான் ஷாப்பிங்கை முடிச்சு போகிறதுக்கே 1 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஜிம் போயிட்டு அப்புறமா ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணுறப்ப இன்னைக்கு அநேகமாக ஃபாஸ்ட்டு 24 ஹவர்ஸுக்கு மேலேயே போகும். இந்த வீக்கு வெதரும் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லாலாம் இல்லை, முன்னாடி இருந்ததுக்கு நல்லா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்ப்ரிங் எட்டி பார்க்க ஆரம்பிக்குது. இந்த ஒரு க்ளூமி வின்டர்லேருந்து எப்படா ஸ்ப்ரிங் வரும் அப்படின்ட்டு எல்லாரும் மரண வெயிட்டிங்ல இருக்கும். இதுக்கு நடுவில் அப்பப்போ ஒரு ஸ்ப்ரிங் வெதர் வந்துச்சுன்னா அன்னைக்கு ஃபுல் டே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஒரு டே தான் இன்னைக்கு நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜாக்கெட் போடாமல் வெளியே வந்திருக்கேன். அதுவே ஒரு விதமான ஒரு பூரிப்பாக இருக்கு எனக்கு. வாரத்தோடைய நாள்லயே வந்து வெதர் ரொம்ப நல்லா இருக்கிறது ஒரு ஹாப்பியான ஃபீலை கொடுக்குது. ஒரு குட் ஸ்டார்ட்டா இருக்கு. இந்த வாரமும் அப்படியே போகும்னு நம்புறேன். பார்ப்போம். மணி 2 ஆக போகுது. இப்போதான் ஜிம்முக்கு கிளம்ப போகிறேன். என்னோட 24 ஹவர் ஃபாஸ்ட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஜிம் போயிட்டு வந்து தான் பிரேக் பண்ண போகிறேன். கடையிலேருந்து கிளம்புறப்பவே 1 மணி ஆயிடுச்சு. இங்கே வந்து திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அவுட்ஃபிட்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போது ஜிம்மை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வர்றப்ப ரவேதியை ஸ்கூல் பஸ்லேருந்து பிக் பண்ணிட்டு வரணும். ஸோ கொஞ்சம் நெக் டு நெக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அஷ்மி போய் பிக் பண்ணுவா. ஆனால் இப்போ அஷ்மிக்கு வந்து ஸ்கூலில் ஒரு மியூசிக்கல் ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கறனால அவள் லேட்டாக தான் வந்துட்டுருக்கா. ஸோ நான் தான் வந்து பிக் பண்ணணும். ஸோ டோட்டலாக ஆல்மோஸ்ட் 26 ஹவர்ஸ் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி லஞ்சுக்கு நேத்தோட லெஃப்ட் ஓவர் நூடுல்ஸ் இருந்துச்சு. இது வந்து சாமை நூடுல்ஸில் ஷ்ரிம்ப்பு, பெல் பெப்பர்ஸ்லாம் போட்டு பண்ணது. அதோட 2 ஃப்ரைட் எக்ஸும் சாப்பிட்டேன். ஃபஸ்ட்டு நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வச்சு ஃபாஸ்ட்டாக பிரேக் பண்ணிவிட்டு அப்புறமா லஞ்சு சாப்பிட்டேன். என் ஃப்ரெண்டு கேக்கு கொடுத்துருந்தாங்க, அதுலேயும் ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி டின்னருக்கு வேக வச்ச ஸ்வீட் கார்னும் பீஃப் ஸ்டேக் பைட்ஸும் தான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஸ்டேக் பைட்ஸை ஏர் ஃப்ரையரில் ஜஸ்ட்டு குக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன்.
அது குக் ஆகிட்டு இருக்கிற டைமில் இந்த ஸ்பினச் போட்ட ப்ரோட்டீன் ஷேக் குடிக்கிறேன். யூஸ்வலாக ஈவினிங் ஸ்நாக்குக்கு தான் இதை எடுத்துப்பேன். இதுதான் என்னோட டின்னர் பிளேட். குட் மார்னிங். இன்னைக்கு டியூஸ்டே. என்னுடைய வீக் டேஸ்லேயே காமஸ்ட் டே எதுன்னு கேட்டிங்கன்னா அது டியூஸ்டே தான் இருக்கும். ஏன்னா டியூஸ்டே என் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸில் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அன்றைக்கி நான் பசங்களுக்கும் சிம்பிளாக ஏதாவது எக்ஸோ இல்லை ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டோ கூட நட்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு அந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிடுவேன். ஸோ எனக்கு மட்டும்தான் லஞ்சுக்கு ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி டேஸ் ஏதாவது லெஃப்ட் ஓவர்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணிப்பேன், இல்லாட்டியும் சிம்பிளாக ஏதாவது பண்ணி சாப்பிடுவேன். இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு சிம்பிளான லஞ்சு தான் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியை அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு முக்கியமான இஷ்யூ பற்றி பேசலான்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த டீ காஃபி அடிக்ஷன் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு தடையாக இருக்கிறதா நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன் முன்னாடி. இப்போ ரீசெண்டாக நேற்று கூட ஒருத்தங்க எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க. எனக்கு கொஞ்சமாச்சும் டீ காலையில் குடித்தாதான் அந்த டேயே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அதனால் என்னுடைய வெயிட் லாஸில் ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டீ காஃபி குடிக்கிறதுனால உங்கள் வெயிட் லாஸில் ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. நீங்கள் அது ஒரு அளவில் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா. ஆனால் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணணும், எனக்கு அந்த ஃபாஸ்டிங் விண்டோவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு டீ காஃபி ஒரு தடையாக இருக்குன்னா அதுக்கு நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். காலையில் குடிக்கிற டீயை பிளாக் டீயாக குடிக்க முடிஞ்சால் அப்படி குடித்து பழகி பாருங்கள். முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அப்புறம் பழகிரும். ஏன்னா பர்சனலி நானுமே ஒரு டீ காஃபி பர்சனாக தான் இருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பிளாக் காஃபிக்கு பழகி இப்போ எனக்கு பிளாக் காஃபி ஓகே. சுகர் போட்டு காஃபி குடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பிளாக் காஃபி என்னுடைய ஃபேவரெட். எல்லாமே பழக்கம்தான். 1 வீக் தொடர்ந்து நீங்கள் பண்ணிங்கன்னா கூட இதெல்லாம் ஒரு பழக்கமாக மாறிடும். இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி குடிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா ஏதாவது ஃப்ளேவர்ட் க்ரீன் டீ மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அது கூட உங்களுக்கு செட் ஆகலாம். இல்லை எனக்கு அந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் வேணும்னு கிடையாது, இதை ஜஸ்ட் கட் டவுன் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா நீங்கள் எடுத்த உடனே கட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாரத்தில் ஒரு 2 நாள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 நாள் நம்ம எப்படி இப்போ ஒரு வாரத்தில் 2 நாள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அப்படின்லாம் சூஸ் பண்ணுறோமோ அதை மாதிரி வாரத்தில் 2 நாள் நான் இந்த காஃபி டீ குடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி சூஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஒரு 2 நாள் மட்டும் குடிக்காமல் இருங்க. இது எதுக்காக பண்ணணும் அப்படின்னா உங்கள் மூளையை நம்ப வைக்கிறதுக்காக. இது இல்லாமல் உங்களால் இருக்க முடியாதுன்னெலாம் கிடையாது, கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிறத உங்கள் மூளைக்கு நம்ப வைக்கிறதுக்காக தான் இதை பண்ண போகிறோம். எப்படி கிராஜுவலாக அந்த 2 நாள் 3 நாள் ஆக்குங்க, 4 நாள் ஆக்குங்க, அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நம்மளுடைய மைண்டு தான். இதில் என்னால் இது இல்லாமல் இருக்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. நோன்பு டைம்லலாம் பாருங்கள் தண்ணி குடிக்காமலே இருக்கிறாங்க. நம்மளால் ஒரு டீ காஃபி குடிக்காமல் இருக்க முடியாதா? கண்டிப்பாக முடியும். எந்த ஒரு பொருளுமே அப்படி தான். இது இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாதுன்னு கிடையவே கிடையாது. உங்கள் மைண்டை ஜஸ்ட்டு நம்ப வைங்க. அது கிராஜுவலாக பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் உங்களுடைய ஈட்டிங் விண்டோவில் டீ காஃபி குடிக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. நீங்கள் நார்மலாக குடிக்கிற மாதிரி ஒரு டீ காஃபி குடிக்கலாம். அண்ட் இந்த டீ காஃபி குடிக்கிறப்ப இன்னொரு ப்ராப்ளம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஈவினிங்குமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறப்ப அந்த டீ காஃபியோட எனக்கு ஏதாவது நொறுக்கு தீனி சாப்பிட்ணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கலாம். இல்லை என்னால் டீ காஃபியை தனியாக குடிக்க முடியாது, அது கூட ஏதாவது நொறுக்கு தீனி வச்சு தான் குடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அங்கே தான் ஒரு ப்ராப்ளம் வருது. நீங்கள் நொறுக்கு தீனியுமே ஒரு லிமிட்டாக எடுத்துக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு முடிச்சிருவீங்க அப்படின்னா கூட ஓகே. அது உங்கள் வெயிட் லாஸுக்கு பெரிய அளவில் தடையாக இருக்காது. ஆனால் கண்டிப்பாக இதோடைய பாதிப்பு இருந்துட்டு தான் இருக்கும். இப்போ டீ காஃபியும் அப்படி தான். நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்கும். ஆனால் உங்களால் முடியல, உங்களுடைய ஒரு ஹாப்பினஸ்ஸே அதுதான் அப்படின்னா நீங்கள் அதையெல்லாம் விட்டு அவ்வளோ சீக்கிரமாக ஒரு வெயிட் லாஸ் அட்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஈவன் ஸ்நாக்ஸுமே நீங்கள் ஒரு ரொம்ப கம்மியான ஒரு அளவில்
ஜஸ்ட்டு கொஞ்சம் அந்த அளவு அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்கள் கரெக்டான அந்த ஒரு அளவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவுமே ப்ராப்ளம் இல்லை என்ன கேட்டால். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டீ காஃபி குடிக்கிறதுனால உங்கள் நியூட்ரிஷனில் எந்த குறையும் நீங்கள் வைக்கக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நானே எடுத்துக்கிங்களேன், எனக்கு வந்து சம்டைம்ஸ் காஃபி குடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குன்ட்டு நான் ஈவினிங் காஃபி குடித்தேன் அப்படின்னா அன்றைக்கி நான் ப்ரோட்டீன் ஷேக்கை ஸ்கிப் பண்ண வேண்டிய நிலமை சம்டைம்ஸ் வரும். அந்த மாதிரி என்னுடைய ப்ரோட்டீன் இன்டேக்கை பாதிக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் அன்னைக்கு எடுக்க வேண்டிய ஏதோ ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனை நீங்கள் இந்த டீக்காக அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் இதை கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். அதனாலயே வந்து நான் ஈவினிங் காஃபியை மோஸ்ட் ஆஃப் தி டைம் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ ஈவினிங் அதை குடிச்சிட்டேன் அப்படின்னா என்னால் அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் ஷேக் குடிக்க முடியாமல் போயிடுது. இல்லை என்னால் குடிக்க முடியும், நான் ஈவினிங் அப்போ குடிக்காமல் டின்னரில் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் அதை கண்டிப்பாக எடுத்துப்பேன். எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் ரொம்ப லேட்டாக நீங்கள் டீ குடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்லீப்பும் பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அதையும் ஒரு விஷயமாக கன்சிடர் பண்ணி பாருங்கள். பண்ண முடியாது, இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்லாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நீங்கள் மனசு வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். அதை கிராஜுவலாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் லைஃப் ஸ்டைலே யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் நினச்சிருப்பீங்களா நீங்கள் இவ்வளோ நேரம் உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்ட்டு? ஆனால் அதை பண்ணீங்கல்ல, அதே மாதிரி தான் இதுவும் உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும் நீங்கள் மனசு வச்சிங்கன்னா. கரெக்டாக இதை கன்வே பண்ணிட்டேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அங்கங்கே ஜம்ப் பண்ணி எங்கெங்கேயோ போய் எப்படியோ பேசின மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி ஆல் ஓவர் தி பிளேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டாபிக் டிஸ்கஷன். நான் ஹிட் ஒர்க் அவுட்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்னைக்கு ஃபார் அ சேஞ்ச் அது பண்ணலான்னு தான் இருக்கேன் வீட்லேயே. ஒரு 15 minutes அப்பர் பாடி செஷன் முடிச்சிருக்கேன். இப்போ ஒரு சின்ன வாட்டர் பிரேக் எடுத்துட்டு இன்னும் ஒரு வீடியோ பார்த்து ஏதாவது ஒன்று பண்ணணும். மோஸ்ட்லி ஆப்ஸுக்கு தான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் ஃபாலோ பண்ணது க்ளோ ஈட்டிங்கோட ஒரு புது வீடியோ. இந்த பேக், ஆர்ம்ஸ் அண்ட் கோர் இந்த ஒர்க் அவுட் தான் பண்ணேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஹிட் ஒர்க் அவுட்ஸ் பண்ணி. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் சேம் எக்ஸசைஸுங்கிறப்ப ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் ஒரு சேஞ்சுக்காக இன்னைக்கு ஹிட் ஒர்க் அவுட் பண்ணலான்னு நினச்சேன். அண்ட் அதுலேயும் புது வீடியோ அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸசைசஸ்லாம் பண்ணேன். ஆனால் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து இன்டர்வல்ஸ்லாம் கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அதுவும் அந்த வீடியோவோட எண்டில் ஒரு ஆர்ம்ஸ் வந்து தொடர்ந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கையெல்லாம் பயங்கர வலி ஆயிடுச்சு. சிலதெல்லாம் அவங்க கொடுத்துருக்கிற டைம் வரைக்கும் என்னால் பண்ண முடியல. அப்படி பண்ண முடியலனாலும் ஸ்டாப் பண்ணிடலாம். நம்ம வந்து எப்பயுமே பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறத விட கன்சிஸ்டண்டாக பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணலாம். புதுசாக ஹிட் ஒர்க் அவுட்லாம் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் பிகினிங்கில். நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் பண்ணால் போதும். எக்ஸ்ட்ரீமாக புஷ் பண்ணி அடுத்த நாள் பண்ணுறதுக்கு அந்த இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போகிறத விட உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் பண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணுங்கள். இந்த ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் தான் பண்ணணும்லாம் எதுவுமே கிடையாது. எனி எக்ஸசைஸ் இஸ் குட் எக்ஸசைஸ். ஸோ உங்களுக்கு கையில் என்ன இருக்குது, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதை வச்சு ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸை பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டை போட்டு நல்லா டான்ஸ் ஆடுங்க. உங்கள் பாடியை நல்லா மூவ் பண்ணுங்க. அது கூட ஃபைன் தான். இப்போது அடுத்த செஷன் பண்ண போகிறேன். அடுத்ததான் இந்த ஃபுல் பாடி ஒர்க் அவுட் தான் பண்ண போகிறேன். லஞ்சுக்கு இன்னைக்கு ஒரு சிம்பிளான டியூனா சாலட் தான் பண்ண போகிறேன். இந்த சங்க் லைட் டியூனா இன் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இதுலேயே இன் ஆயில்னும் விற்கும், ஆனால் நாங்கள் எப்பயுமே இந்த வாட்டர் தான் வாங்குறது. ஒரு கேன் வந்து 120 கேலரிஸ் அண்ட் 24 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. ஒரு ஃபுட் எப்பயுமே ப்ரோட்டீன் ரிச்சா அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது ரீசெண்டாக ஒரு வீடியோலேருந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த ப்ராடக்டோட ப்ரோட்டீன் கண்டென்ட்டோட ஒரு 0 ஆட் பண்ணிங்கன்னா அதோட மொத்த கேலரிஸை விட
கூட இருக்கணும். அப்போனா அது ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 24 கிராம் ப்ரோட்டீன் இருக்கா, இதில் ஒரு 0 ஆட் பண்ணோம்னா 240 ஆகுமா, அதோட மொத்த கேலரிஸ் ஆனால் 120 தான், சரி பாதி தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஆப்ஷன். ஒரு எக்ஸ்ட்ரா க்ரன்ச்சுக்காக பம்ப்கின் சீட்ஸையும் சன்ஃப்ளவர் சீட்ஸையும் அது மேலே ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி ஃபாஸ்ட் பிரேக் பண்ண தனியாக எதுவும் எடுத்துக்கல, டைரெக்டாக சாலட் தான். இதுலேயே சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நட்ஸ் அண்ட் சீட்ஸ் தனியாக சாப்பிடல. இன்றைக்கி ப்ரோட்டீன் ஷேக்கில் ஸ்பினச்சோட சேர்த்து ஒரு பனானாவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப பழுத்த ஒரு பனானா இருந்துச்சு, ஸோ அதையும் போட்டேன். டின்னருக்கு இன்றைக்கி கிழங்கும் மீனும் தான் சாப்பிட்டேன். நேற்று கடையிலேருந்து அயல மீன் வாங்கியிருந்தேன், அதுதான் பண்ணியிருந்தேன். குட் மார்னிங். இன்றைக்கி வென்ஸ்டே. இன்றைக்கி காலையில் கொஞ்சம் ஏர்லியாகவே ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டேன். கார்டியோ டே தான், ஸோ ஒரு 30 மினிட்ஸ் ட்ரெட்மில்ல வாக் பண்ணேன். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் மான்கோமரி மால் அப்படின்னு ஒரு மால் இருக்குது, அங்கே தான் வந்திருக்கேன். வீட்டு பக்கத்தில் இல்லை, ஒரு 20 மினிட்ஸ் ட்ரைவ். இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னா, மார்ச்சில் என் பர்த்டேயும் அஷ்மி பர்த்டேயும் வருது. என்னோட பர்த்டே March 5th, அஷ்மியோட பர்த்டே March 18th. என்னோட பர்த்டேக்கே நான் ஆல்ரெடி அவுட்ஃபிட் வாங்கிட்டேன் ஷீன்லேருந்து. ஆனால் அஷ்மிக்கு ஷீனில் பார்த்தப்போ எனக்கு திருப்தியாக ஒரு அவுட்ஃபிட் கிடைக்கல. அதனால் முதல்ல லோக்கலாக இங்கே இருக்கிற ஸ்டோர்ஸ்லாம் தேடிட்டு அது அந்தளவுக்கு அமையலை அப்படின்னா ஷீனில் ஆர்டர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஷீனை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரிக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதே மாதிரி ரிட்டர்னுமே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதனால நான் மோஸ்ட்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மட்டும்தான் ஷீன்லேருந்து வாங்குவேன். இப்போ நான் ஷீனில் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னாலும் எனக்கு டைம் இருக்கணும். அதனால நான் கொஞ்சம் முன்னாடியே இங்கே இருக்கிற ஸ்டோர்ஸ்லாம் போய் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி 2-3 ஸ்டோர்ஸ் செக் பண்ணேன், அங்கேயும் எனக்கு பெருசாக கிடைக்கல. ஸோ இன்றைக்கி இந்த மாலில் கொஞ்சம் ஸ்டோர்ஸில் செக் பண்ணிவிட்டு இங்கேயும் கிடைக்கலன்னா அதுக்கப்புறமா ஷீனில் தான் ஆர்டர் பண்ணணும். இப்போ டைம் வந்து 12 o'clock ஆகுது. எனக்கு 2 o'clockலாம் இங்கேருந்து ரிட்டர்ன் கிளம்பணும். 2 மணி நேரம் இருக்குது. ஆனால் என்ன மாதிரி ஒரு ஷாப்பருக்கு 2 மணி நேரம்லாம் ஒன்றுமே இல்லை. எனக்கு வந்து ஒரு பொருள் வாங்கவே 1 மணி நேரம் ஆகும். ஸோ இன்றைக்கி மோஸ்ட்லி அவள் ட்ரெஸ்ஸை பார்க்குறதுக்கு மட்டும்தான் டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் என்னை நம்ப முடியாது. ஹாய், ஐம் பேக். ஷாப் பண்ணி முடிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் 2 o'clock ஆகுது. இப்போ கிளம்பணும். ஏன்னா அஷ்மி இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லியாக வந்துருவா, அவளுக்கு ரிஹர்சல் கிடையாதுன்ட்டு. ஸோ அதுக்குள்ளே நான் வீட்டில் இருக்கணும். இங்கே என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். 3 ட்ரெஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து எது பெஸ்ட்டோ அதை சூஸ் பண்ணணும். இங்கே பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் பாலிசி வந்து ஒரு பெரிய ப்ளஸ். இங்கே 30 days ரிட்டர்ன் பாலிசி இருக்கும் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டோர்ஸில். அதனால இப்போ நமக்கு பிடிக்கலனாலும் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த 3 ட்ரெஸ் எடுத்திருக்கேன். இதில் ஒன்று தான் சூஸ் பண்ணணும். அது எனக்கு ஒரு ட்ரெஸ் பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அது அஷ்மிக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே இவ்வளோ நாளாக நான் வந்து ஒவ்வொரு பர்த்டே பசங்களோட ஒவ்வொரு பர்த்டேக்கும் ஏதாவது ஒரு தீமோ கலரோ ஏதாவது ஒன்று வச்சிருப்பேன் மைண்டில். பட் இந்த வாட்டி அந்த ட்ரெஸ்ஸை அமைகிறத பொறுத்து டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ இதில் ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே அந்த தீம் வந்து அப்படியே மைண்டுக்கு வந்துருச்சு. ஸோ இதுதான் தீம் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸை மனசில் வச்சுருக்கேன். ஆனால் அது அஷ்மிக்கு பிடிக்கணும். பிடிச்சா அதுதான் ட்ரெஸ்ஸு, நான் நினச்சிருக்கிறது தான் தீமாக இருக்கும். இல்லைன்னா மறுபடியும் முதல்லேருந்து யோசிக்கணும். அப்புறம் நான் போன விஷயத்தை தவிர வேறு எதுவுமே வாங்கலை. ஸோ குட் ஜாப்.
பாருங்க இந்த 3 Dress சூஸ் பண்றதுக்கே எனக்கு 2 மணி நேரம் ஆயிருக்கு. நான் அந்த ட்ரெஸ்ஸஸ குயிக்கா காமிச்சிடுறேன். இது ஒரு Dress. இது வந்து அந்த வீடியோல நான் காமிச்சிருப்பேன், நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபுல் லாங் Dress இது. இது இன்னொரு Dress. இது மிடி டைப் Dress. இது இன்னொரு Dress. இந்த 3லயும் எனக்கு பர்சனலா பிடிச்ச அந்த Dress எது அப்படிங்கறத நீங்க கெஸ் பண்ணுங்க, பார்க்கலாம். சரி, இப்ப லேட் ஆயிடுச்சு, கிளம்பலாம். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 20 hours பாஸ் பண்ணியிருக்கேன். வழக்கம் போல் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வச்சு ஃபாஸ்ட்டாக பிரேக் பண்ணிட்டு நேத்தோட லெஃப்ட் ஓவர்ஸ் இருந்துச்சு, அதுதான் லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டேன். கூடவே இந்த பப்பாயாவும் எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் ஸ்நாக்குக்கு வழக்கம் போல் ஸ்பினச் ப்ரோட்டீன் ஷேக் குடித்தேன். அப்புறமா நைட்டு ஒரு தோசையும் சிக்கனும் வச்சு டின்னரை முடிச்சாச்சு.